அனைவருக்கும் வணக்கம். அரசு துறையை சாதிக்கவிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்த 71லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 71 பாருங்கள். ரோபோ என்ற சொல்லின் பொருள். அடுத்து, எத்தனை கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது? நோ என்பதன் பொருள். அது ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம்ல. அதில் நோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டது? காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. இப்போது திருவள்ளுவர் ஆண்டு என்ன? அது கூட இப்போ இருக்க வருஷத்துக்கு கூட ஒரு 31 ஆட் பண்ணிங்க அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து, பஞ்சாபில் பொங்கல் எவ்வாறு அழைக்கப்படும்? இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்போ நம்ம பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பொங்கலை ஒவ்வொரு மாதிரி அழைக்கிறாங்க. அது பஞ்சாபில் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? 79 பாருங்கள். மயங்கோல் எழுத்துக்கள் எத்தனை? அடுத்து, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார்? சமர் என்பதன் பொருள் என்ன? அடுத்து 82 வணிக குழுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அந்த வணிக குழுக்களை எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து 83 பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர்கள். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர்கள் என்ற வரிக்கு சொந்தமானவர். இந்த மாதிரி ஒரு வரிகளை கொடுத்து, இந்த டைலாக் கொடுத்து இதை சொன்னவங்க யார் அப்படின்லாம் படித்து வச்சுக்கணும். அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் தான். ஏன்னா நிறைய பேர் நிறைய டைலாக் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம மைண்டில் ஏதாவது ஷார்ட்கட் போட்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுவும் நான் எப்படின்னு சொல்கிறேன். அடுத்து 84 பாருங்கள். கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? அடுத்து 85 காரைக்குடியில் காந்தி யார் வீட்டில் தங்கி இருந்தார்? இதை 85 வரைக்கும் பார்த்துருக்கோமா? இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஓகேவா?